வந்து எக்ஸ்ட்ரீம்லி அடல்ட் கண்டென்ட். நிம்மல் பால்கனி திறந்தா நாங்கள் வந்து பட்டாயாவில் மெயினான பிளேஸில் இருக்கோம். எங்களுக்கு வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் பார்த்து தான் போட்டோம். ஜிபி முத்தா என்ன மஜா பண்ண போறானோ கல்யாணம் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் சென்டர் தான் இந்த பக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது உடச்சி நம்ம வந்து இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிடணும் போல. இங்கே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதைக்கனமே. இது உங்கள் நிலா எபிசோட் 1ல ஏர்போர்ட் வந்து ரீச் ஆனது வரைக்கும் பார்த்திருப்பீங்க. 8000 எப்படி போச்சுங்கிறத பத்தியும் யோசிச்சிருப்பீங்க. நாங்களும் உங்களை மாதிரி தான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நெக்ஸ்ட் டேவே எங்களுக்கு அது திரும்பி வந்துருச்சு. இப்பதான் இந்த சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா எபிசோட் 1ஓட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், பாருங்க. இப்ப நம்ம போக வேண்டிய இடம் பட்டாயா. பட்டாயாக்கு போறதுக்கு டாக்ஸி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் சீப்பான ஆப்ஷன் எதுன்னு பார்த்து நாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணோம். டிக்கெட்ஸும் ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டோம். இப்போ இக்கமை பஸ் ஸ்டாப்க்கு போய் தான் நம்ம பட்டாயா பஸ் ஏற முடியும். நம்ம இக்கமை பஸ் ஸ்டாப்க்கு போறதுக்குமே இங்க இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்காங்கிறத வந்து நாங்க மேப்ல போய் பார்த்தோம். அந்த மேப்லயே தெளிவா எந்தெந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து எந்தெந்த பஸ் போகுது, எங்க போகுதுங்கிறது எல்லாமே நமக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஆனா இக்கமை பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை. ஸோ 20-30 பாட்ல முடிய வேண்டியது நாங்க டாக்ஸி புக் பண்ணி 120 பாட் செலவு பண்ணோம். டைம்க்கு நாங்க எக்கமாய் பஸ் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிட்டோம். நாங்க ஸ்ட்ரைட்டா போர்டிங் பண்ணிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம். அங்கிருந்து 2 hours கழிச்சு நேரா பட்டாயால போய் ரீச் ஆயாச்சு. இங்க எல்லா ஹோட்டல்லையுமே செக்இன் டைம் ஆஃப்டர்நூன் 2 o'clock, செக் அவுட் பண்ற டைம் வந்து ஆஃப்டர்நூன் 12. 2 o'clock ஆகல. இருந்தாலும் நம்ம செக்இன் பண்ணுவாங்களா, உள்ள போடுவாங்களான்னு தெரியல. லக்கேஜை மட்டும் வச்சுட்டாது போக முடியுமாங்கிறது நம்ம ஹோட்டல்ல போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். மேக்கப் நீ எல்லாமே பண்ணிட்ட. மேக்கப் கிட்ட பாருங்க, எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு சன்ஸ்கிரீன் மட்டும்தான். அது என்னோடது. உங்களுக்கு எதுக்கு மேக்கப்? சும்மா உட்கார்ந்து சோதானே பார்க்க போறீங்க. மேக்கப் கிட் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்க. சன்ஸ்கிரீன் அது மேக்கப்பே கிடையாது, அது ஸ்கின் கேர் சொல்றாங்க. லிப் பாம் போடுறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆமா. இப்போ இதுதான் எங்களோட ரூமு. கொடூரமாக்கி வச்சிருக்கோம் இப்போதைக்கும். துண்டு எப்படி விரிச்சு போட்டு, இது நம்ம மதுரை ஸ்டைல். இது நாங்கெல்லாம் மருதக்காரங்கடா, என்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. நிம்மல் பால்கனி திறந்தா அப்படியே பால்கனியை திறந்துட்டு வெளியே வந்தோம்னா சைடில் பார்த்தோம்னா பட்டாயோட பீச்சை ஒட்டி இருக்க போட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இந்த பேராகிளைடிங், ஸ்பீட் மோட்டர் போட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. எகுத்தாப்பில் பார்த்தோம்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று. நாங்கள் புக் பண்ணது வந்து கொஞ்சம் லோ காஸ்ட்டில் புக் பண்ணதுனால எங்களுக்கு இந்த பால்கனி தான் கிடச்சிச்சு. அப்படியே பக்கத்து ரூம் தெரியுதுல, அந்த ரூம்லேருந்து பார்த்தோம்னா சரியான வியூவு. ஆனால் அந்த இடம் கிடைக்கல. நாங்கள் கேட்டு பார்த்தோம், நாங்கள் எக்ஸ்ட்ரா கூட பே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம், ஆனால் கிடைக்கல. இப்போ நாங்கள் வந்து பட்டாயாவில் மெயினான பிளேஸில் இருக்கோம். எங்களுக்கு வந்து அடுத்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் பார்த்து தான் போட்டோம். சரி, வாக்கிங் ஸ்ட்ரீட்னா ஹாப்பனிங்காக இருக்குமே ஏரியா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே போடுவோம் அப்படின்னு. அப்படியே நம்ம ரூமை விட்டு வெளியே வந்தோம்னா வேலை பார்க்குறவங்க ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க போல். எல்லாத்தையும் இங்கே தான் பரப்பி போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம்னா நம்ம பால்கனி, ரெட் பால்கனின்ற ஹோட்டலோட பேருக்கு ஏற்ற மாதிரி ரெட் வுட்டில் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா புத்தர். இங்கே வந்து 90% மேலே வந்து புத்திசத்தை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இங்கே புத்தரோட சிலை இல்லாத இடமே இல்லைன்னு தான் சொல்லணும். பத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் புத்தருக்கு. பத்தி இந்த சைடு வந்து ஃபேண்டா. இதே ஃபேண்டாவை தான் நான் பேங்காக்லேயே ஒரு இடத்துல பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே ஃபேண்டா வைக்கிறாங்க. இது என்னன்னு தெரியல, புதுசாக இருக்கு. மேலே பாருங்களேன், காணிக்கை வைப்போம்ல, அது மாதிரி அவருக்கும் காணிக்கை அவரோட கையில் வச்சுருக்காங்க பாருங்க. மேக்ஸிமம் நாங்கள் தாய்லாண்டு ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்லியான பீப்புள்ஸு. இன்னொன்று வந்து சீப்பர் கண்ட்ரி. இந்தியாவிலேருந்து திருச்சியிலேருந்தே ஃப்ளைட்டு விட்டாங்க. தாய்லாந்து வந்துட்டு நாங்கள் முக்கியமான அட்ராக்ஷன் என்னவோ அந்த அட்ராக்ஷனை மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த தடவை. அதுலேருந்து மாறுபட்டு ஒன்று இருக்குன்னா அதை நான் உங்களுக்கு தேர்ட்லேருந்து இல்லை தேர்ட் இல்லைன்னா 4th எபிசோடில் நான் அதை காட்டுறேன். உங்களுக்கு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பட்டாயாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சாப்பாடு இல்லாமல் எப்படி, சாப்பாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. என்னப்பா என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். இப்போ எங்கே சாப்பிட போகிறோம்னு தெரியல. எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போம்.
போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எங்கேன்னு நம்ம பிளான் பண்ணிக்குவோம். இது ஃபுல்லாக ஃபுட் ஸ்ட்ரீட் தான் நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டே ஃபுட் ஸ்ட்ரீட் தான் நினைக்கிறேன். நம்ம தங்கியிருக்க ஸ்ட்ரீட்டு ஆக்சுவலாக இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. கஞ்சா அங்கே பாரு, கஞ்சா கடைலாம் இருக்குது. நம்ம ஆப்போசிட்லேயே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, கஞ்சா கடையே இருக்குது. கிளப்பு அக்கா ஒருத்தவங்க கஞ்சா அடிச்சுட்டு கடை பக்கம் திரும்பிட்டாங்க. ஜுவல் ஷாப்பு என்ன மாதிரின்னு தெரியல, முத்தா இல்லை சும்மா முத்தா முத்து ஜிபி முத்தா. என்ன அந்த வழியை பட்டுக்கிறேன்? வா வாடே வா. இப்போ இந்த சைடே போவோம். எல்லாரும் நம்ம ஊர் சந்தையில் இருக்க மாதிரி தான் இருக்கு. மசாஜுக்காக கேட்குறாங்க. மசாஜ் வந்து இப்போ நம்ம போய் 1 ஹாருக்கு வந்து 200 பாட்ஸ். இது வந்து வுட்ல வந்து நிறையா இது நம்ம திருவிழாக்கெலாம் போனால் எல்லா இடத்துலையும் இதுமாதிரி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி அடல்ட் கண்டென்ட்டு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியுமா, அது வந்து சின்ன பிள்ளை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அது எக்ஸ்ட்ரீம்லி அடல்ட் கண்டென்ட். அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மசாஜ் கடை தான். ஃபுட்டு, ஹேண்டு, ஹெட்டு, ஷோல்டர் மசாஜ் 1 ஹாருக்கு வந்து 300 பாட்ஸ். அந்த மாதிரி ஒரிஜினல் தாய் மசாஜ் எல்லாத்துக்கும் ரேட் போட்டு எல்லாமே மோஸ்ட்லி 1 ஹார் 2 ஹார் 45 மினிட்ஸ் அந்த மாதிரி தான். எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஊர் காசுக்கு 300னா இதே வந்து ஃபேஷியல் மசாஜ்லாம் ரேட் ஜாஸ்தி, 650 பாட். 300னா நம்ம ஊர் காசுக்கு என்ன 750 ரூபா கிட்ட வருது. கிட்டத்தட்ட நம்ம ஊர்லயே ஒரு ஃபேஷியல் பண்ணணும்னாலே 1800 ஆகும். பரவாயில்ல, நம்ம ஊருக்கு இது வந்து எவ்வளவோ பரவாயில்ல. ஆக்சுவலாக நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கே வந்துட்டோம். நம்மளோட எங்கன்னா நம்ம ஹோட்டல்ல இருந்து ஒரு 40 ஸ்டெப் வச்சிருப்போமா, 40 ஸ்டெப்ல நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நைட்டு மஜா தான். என்ன மஜா பண்ண போறானோ, அவன் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க ஆடுவோங்க, ஆடுவோம் ஆடி யாரும் பார்க்க தான் முடியாது, யாரும் பார்க்க முடியாது, நாங்களா ஆடுவோம். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் போட்டா பில்ல திட்டிடுவாங்க. பயமா இருக்கு. ஆனா ஒரு நாள் போவோம், ரெஸ்டாரண்ட்டுக்கும் போய் சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிட்டு நமக்கு எது மணி எக்ஸ்சேஞ்ச் பத்தி கவலையே பட தேவையில்ல. மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து முக்கு வச்சிருக்காங்க. ஆமா, பேங்கே இருக்கு, ஷியாம் கமர்ஷியல் பேங்க். Thank you. அவங்க வந்து என்னத்த பியர் கார்டன், நாம அங்க பார்த்த பியர் கார்டன். இப்போ இது பட்டாயால பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம் வந்து அடல்ட் கண்டென்ட்டுக்கான எல்லாமே இருக்கு. கோஸ்ட் பஸ்டர்ஸ் போய் நம்ம என்ன குழந்தைகளாப்பா, நம்ம கரெக்டா மணி எத்தனை மணி வந்து 1 பகல் 1 மணிக்கு வாக்கிங் ஸ்ட்ரீட் கூட தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, பகல் எதுக்கு வாக்கிங் ஸ்ட்ரீட்குள்ள போயிட்டு இருக்கோம், அந்த பக்கம் போனா தான் ஃபுட் கிடைக்கும் நமக்கு. ஆமா, யூட்டர்ன் போட்டுறோம். அப்படியே கொஞ்சம் பீச் சைடு போய் பார்ப்போம் என்ன மாதிரி. நாங்க கடையை தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு லைன் போறோம். இங்க பாருங்க, நம்மால ஹீரோ மாதிரி வராது, கலர் கலரா போதுங்க. என்னது லேடிஸ் மேட்டரா? ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் எதுவுமே சொல்ல மாட்டான்ப்பா, மூஞ்சி வச்சு நம்பிடாதீங்க. பால் வெளியிற மூஞ்சி மாதிரி இருக்கும், பெரிய ஃப்ராடு. இங்க பாருங்க, we are entering to beach. சூப்பர் வியூவா இருக்குல? எஸ், செமையா இருக்கு. சிட்டுக்குருவிங்க நிறைய இருக்கு, நான் வந்ததுல இருந்து நிறைய பாக்குறேன். ஹாய். உங்க பாரு புறாலாம் எவ்வளவு. இல்ல நம்ம இதுல நடந்துருவோம் இப்போதைக்கு. மண்ணில் எடுத்துட்டு வரலடா அடிப்பாவி. சரி, மண்ணில் நடப்போம், அதான் கரெக்டா இருக்கும். மணல் நடந்தா ஃபுல்லா இப்பயே இதாயிரும். போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்? No. போட்ல வரைக்கும் கேக்குறாங்க. No. 150. No. Thank you. அதாச்சு பாராகிளைடிங் வந்து ஜஸ்ட் 1 ஹாருக்கு 1000 பாட், நம்ம ஊர் காசு 3500 வரைக்கும் இருக்குங்க.
நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபா, 2500 ரூபா இன்னைக்கு ப்ரைஸ்க்கு. மசாஜ் சென்டர் தான் அந்த பக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இங்கே தாய்லாண்ட்னாலே மசாஜ் தான்ப்பா ஃபேமஸ், மசாஜ் தான் ஃபேமஸ். ஏன்னா இங்கே நம்ம வந்து இங்கே இருக்க மசாஜ் சென்டருக்குலாம் நம்ம போகிறது இல்லை. ட்ரெடிஷ்னலான மசாஜ் சென்டர் ஒன்று நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம் பேங்காக்கில். கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணுறோம். தாய் மசாஜ், ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜ். அது வந்து தாய் மசாஜ் பண்ண போகிறோமா? ஆமாம், அது வந்து நம்ம பேங்காக் போய் பண்ணுறோம். அது நம்ம பிளானில் இருக்குது. பார்ப்போம், அது டைம் இருந்தால் பண்ணுவோம், கன்ஃபார்மாக பண்ணுவோம். நாங்கள் அதை ஒரு பிளானாக போட்டு வைக்கல, ஆனால் கன்ஃபார்மாக அதை நாங்கள் பண்ணுவோம். காத்திருப்போம். ஃபுல்லாக மசாஜ் சென்டர் தான். இது ஃபுல்லாக பீச் ரோடு. பீச் ரோடு நாளைக்கு போகலாம்ப்பா. ஃபுல்லாக 7-Eleven பார்த்துட்டிங்களா? 7-Eleven பார்த்தாலே சாப்பிட்டுட்டு இங்கேயே சாப்பிட்டு காலி பண்ணிடுவோன்னு தோணும். ஏன்னா அவ்வளோ ஃபுட்ஸ் இருக்கு. பாருங்க, அவ்வளோ வந்து ஹைப் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா கிடையாது. ஏன்னா வந்து பார்க்கல ஒழுங்கா இல்ல, ஏன்னா எல்லா ஃபுட்டையும் ஒழுங்கா பார்க்கல. 2 ட்ரை பண்ணோம். என்ன இருந்தாலும் நமக்கு அந்த ஃபோட்டோஸ் போடுறோம். ஏன்னா எங்களால காலையில எங்களால அதை ஷூட் பண்ண முடியல, நிலையில சாப்பிட்டு இருந்தோம். ஆமா, ஸோ அதனால அதை ஷூட் பண்ண முடியல. எனக்கு வந்து கேமரா கண்ணில் இருக்காது, ஃபுல்லாக வெளியே தான் இருக்கும், அதனால கண்டுக்காதீங்க. ஷாப்பிங்கான நிறைய ஸ்பாட் இங்கே இருக்குது. நைட் டைம் தான் பயங்கர ஹாப்பனிங்காக இருக்கும். நைட் வந்து பார்க்கலாம். ஃபுட்வேர்லாம் எவ்வளோன்னு நம்ம கேட்போம், விசாரிப்போம். நம்ம இருக்க ஏரியா தான்ப்பா ஃபுட்டு சாப்பிட்ற இடம். இந்த ஏரியால வந்து பாத்துட்டோம்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்லியான பீப்பிள்ஸ் தான். அந்த அக்கா தான் நம்மள டீசெண்டா ட்ரீட். ஆமா, ஆயிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. உன்னை கத்திக்கிட்டே இருக்காங்க. பூரா வடக்கிங்க இங்க அதிகமாயிட்டாங்க போல. எங்கிட்டு பார்த்தாலும் வடக்கிங்க தான் இருக்காங்க. தாய்லாந்துக்காரவங்க காணோம். பேங்காக்ல வந்து ஏகப்பட்ட பீப்புள்ஸை நாங்க பார்த்தோம். அங்கேயும் ஒரு சில பேர் பீடா போட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. இந்த அக்கா கடையில மேங்கோஸ் கூட வச்சிருந்தாங்க. அங்க கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வியூவை வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஷெட் மாதிரி மேல போட்டுருக்காங்க. ஆமா, ஆக்சுவலா அதுல உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபுல்லா ஷெட் மாதிரி போட்டு அங்க உட்காந்துருக்காங்க. நாங்க ஒன்று ஆர்டர் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். கிரில்டு ஷாலோட்ஸ். என்னன்னே தெரியாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து இந்த ஸ்டிக்கி மேங்கோ, அது சொல்லி அது ஸ்டிக்கி மேங்கோ தான். அதுதான் அப்படி அவங்க சொல்றாங்க. இந்த பிக்சர்ல அப்படிதான் இருந்தது. ஸ்லைஸ்டு மேங்கோ. நம்ம வந்து இப்போ இது பண்ணது வந்து ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ். அது வந்து பேங்காக்ல ஒரு இடத்துல தான் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நிறைய இடத்துல இருக்கு, அது ஒரு இடத்துல தான் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அங்கே போய் நம்ம சாப்பிட்றோம், ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒன்று ஆர்டர் சொல்லியிருக்கோம். வெயிட் பண்ணிருக்கோம், பார்ப்போம் என்னன்னு. இப்போ வந்து ஸ்லைஸ்டு மேங்கோ வந்துருச்சு. அம்மா சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஸ்லைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. இந்த மாங்காய் ஸ்லைஸ் வந்து நம்ம ஊர் காசுக்கு 250 ரூபா. ரொம்ப அதிகம். அவ்வளோ ஸ்வீட்டாக ஒன்றும் கிடையாது. ஆனால் நல்லா பழுத்து இருக்கு பழம். பாருங்க புறாவை. நம்ம ஆர்டர் பண்ண ஆயிஸ்டர் வந்துருச்சு. ஆனால் இது உடச்சி நம்ம வந்து இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிடணும் போல. ஆனால் அந்த சாஸோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. எனக்கு பிடிக்கல, என்னால் சாப்பிட முடியாது. ஏன்? கீரல் மாதிரி இருக்கு. நான் ஓப்பன் பண்ணி வேணா தரேன் சாப்பிடுவேன். கீரல் மாதிரி இருக்க சாப்பிட மாட்டேன். நிஜமா உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடு. என்ன வீசுது? ஊற வச்சதுல இதுல போட்டு இதை அப்படி டிப் பண்ணி எப்படி தெரியுமா இருக்கு? டேங்கியான ஈரல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கு. எல்லா கோயில் கடைக்கு வெளியே விற்கும்ல அந்த மாதிரி தான். ஒரு குட்டி மிரரு, ஹேண்ட் கிளப்பு, நிறைய யானை உட் கிராவிங்ஸ்லாம் நிறைய இருக்கு. உட்ல பண்ண பொருட்கள்லாம் நிறைய இருக்கு. இங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. விலை என்னன்னு விசாரிச்சோன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரேட்டு தான் சொல்கிறாங்க. அதை விட அதிகமாகவே தான் இருக்குது. மேபி பீச் ஏரியான்றனால கூட அப்படி இருக்கலாம். நம்ம பிரட்டோனா மார்க்கெட் போகிறோம். அங்கே என்ன மாதிரி விலையெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, கரெக்டாக திங்கிற கடை முன்னாடி இருக்கானா. அழகா இங்கே கெபாப்ல வந்து சுற்றிட்டு இருக்குங்க.
7-Eleven இங்கே வராமல் எப்படி தாய்லாண்டில்? தாய்லாந்து வந்தாலும் மேக்ஸிமம் 7-Eleven தான். ஸோ இப்போ நாங்கள் 7-Elevenல பீஃப் சம்மந்தப்பட்ட ஏதாவது சாப்பிட போகிறோன்றதை நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதோ இது ஹாட் கஃப்ரோ. இதுதான் வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம். கிராப் ஃப்ரைட் ரைஸ் இருக்கான்னு பாரு. ஃபுல்லாக ரைஸ் ஐட்டம் தான் இங்கே இருக்கு. ஃபுல்லாக ரைஸ் ஐட்டம் தான். உண்மையாக சொல்லணும்னா இந்த 7-Eleven தான்யா பெஸ்ட்டியா. அவ்வளோ ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கு. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வியூ பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? சுமார். நல்லா இருக்கு. கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறோம். எங்களோட ஜேர்னியில் நீங்களும் ஒரு பார்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.